சர்ச்சைக்கு மேல் சர்ச்சை. குக் வித் கோமாளி வின்னர் பிரியங்கா விட்டுக் கொடுக்காத விஜய் டிவி. செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி குக் வித் கோமாளி. இதுவரை 5 சீசன்கள் நடைபெற்றுள்ள இந்த நிலையில் தற்போது முடிந்த 5வது சீசன் மிகுந்த சர்ச்சைகளை சம்பாதித்துள்ளதுன்னு தாங்க சொல்லணும். சீசன் ஆரம்பத்தில் வெங்கடேஷ் பட் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியுள்ளார். இதற்கான காரணங்கள் வெவ்வேறாக விவாதிக்கப்படுகின்றன. அவர் விஜய் டிவியை விட்டு சன் டிவியில் ஒளிபரப்பாகும் டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சிக்கு நடுவராக சென்றுவிட்டார். வெங்கடேஷின் வெளியேறல் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது. இதற்கான காரணமாக குக் வித் கோமாளி சர்ச்சையுடனே தொடங்கியது என்று சொல்லலாம். 2வது மணிமேகலை இந்த சீசனில் தொகுப்பாளினியாக இருந்தார். ஆனால் அவர் அதிரடியாக நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார். பிரியங்கா தனது ஆங்கரிங் பணியில் மிகவும் டாமினேஷன் செய்கிறார் என்றார். இதற்கான ஆதரவு தருபவரும் எதிர்ப்பவரும் இருக்கிறார்கள். மணிமேகலை பிரியங்கா ஆதரவாளர்களுக்கு எதிராக வீடியோக்களை வெளியிட்ட சம்பவம் சோசியல் மீடியாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. பலரும் மணிமேகலைக்கு ஆதரவு தெரிவித்தனர். விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டனர். இந்த நிலையில் நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் 6 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். பிரியங்கா, இர்ஃபான், ஜோயா, VTV கணேஷ், பூஜா, சுஜிதா. இறுதியில் பிரியங்கா டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் ராமருக்கு கோமாளியாக 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஜோடி, சுஜிதா மற்றும் புகழ் 2வது பரிசாக 1 லட்சம் ரூபாய் பெற்றனர். குரேஷிக்கு சிறப்பு பரிசாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. மணிமேகலை மற்றும் பிரியங்காவின் மத்தியில் ஏற்பட்ட சண்டை விஜய் டிவியில் பெரும் விவாதத்தை கிளறியது. பிரியங்கா சட்டமா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பினர். அவரை டைட்டில் வின்னராக அறிவிப்பது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது பிரியங்கா டைட்டில் வின்னராக இருப்பதை பார்த்து விஜய் டிவி பிரியங்காவை விட்டுக் கொடுக்கவில்லை என்று ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதனால் மணிமேகலையின் கோபத்திற்கு மதிப்பே இல்லையா எனவும் சிலர் சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.